நீ ஏன் இங்க வந்த? வீடு தேடி வந்தவங்கள உள்ள வாங்கன்னு சொல்றதுதான் தமிழன் பண்பாடு. அப்ப இந்தி, மலையாளம், கன்னடம், துளு இதெல்லாம் வேற பண்பாடா? அம்மா, நான் தான் முஸ்தபா. மீ செல்லப்பா. பாக்கியம், இவங்களை வெளியில போ சொல்லி. இவ்வளவு கிட்ட இருக்கிறியா, அதை நீ சொல்ல மாட்டியா? பாக்கியம், இவ விஷப்பாம்புடி. அதுலயும் நல்ல பாம்புன்னு ஒண்ணு இருக்கு தாயே. அதையும் தெய்வமா வச்சு கும்பிடுறவங்களும் இருக்காங்க. இப்போ உன் குடும்பத்தை வாழ வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். உன் பையனுக்கு இன்ஜினியரிங் சீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டிய நகை நட்டு பணம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு தாயே, மத்தத நான் பாத்துக்கிறேன். சித்து இப்படி வாங்கண்ணா. ரொம்ப நாளா நின்று இருக்கே, உட்காருங்க. தேங்க்யூ. நீங்களும் உட்காருங்க. பாத்து கால் ஆடுறது. காலன் இருந்தா ஆடாதா? ரொம்ப தமாஷா பேசுற. என்ன குடிக்கிறே? நீங்க எது கொடுத்தாலும் குடிக்கிறோம். சரி. பாக்கியம், அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்ப? யோ, நீ சும்மாரியா? குடுக்கறது கிடைக்காதியா? உங்க முகத்துக்காக பாக்குறேன். சோ குட்டாக்க. வையாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். சில்லுன்னு மோர் குடிக்கட்டே. லலிதா, ஜலம் கலக்காதீங்க, 2 கிளாஸ் மோர் எடுத்துட்டு சட்டுன்னு வா. ஆமா லலிதா, கெட்டியா கொண்டா. சரி. முஸ்தபா, இங்க அம்மா ஆட்சிதான். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே ஓகே. அந்த அம்பாள் தான் உங்க 2 பேரையுமே இங்க அமுச்சு வச்சிருக்கா. உங்க அம்பாலும் வழிகாட்டிடுச்சு, எங்க அல்லாவும் வழிகாட்டிட்டாரு. ஆனா உங்க ஆத்துக்காரர் தான் நடுவ நந்தி மாதிரி இருந்துகிட்டு குசும்பு பண்ணிட்டே இருக்காரு. நடுவு மண்டல் நச்சு அடிச்சு உட்கார வைங்க. அப்படி இல்ல வேண்டாம், நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். ஏடா பாத்து நின்னுட்டு இருக்க? மாமா எல்லாம் வந்திருக்கா, கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? சந்தோஷம்.